தேன் இஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சியோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி காய் சீவுறதுல பெரிய சைஸில் திருவி எடுத்துக்கலாம், இல்லை சின்ன சைஸ்க்குள்ள துருவிக்கலாம். சின்ன சைஸில் துருவினா நிறைய இஞ்சி சாறு வெளியேறும், அதனால் நான் பெரிய சைஸில் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நைஸாக துருவியாச்சு. இப்போ வந்து இது அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம். நான் பெரிய இதில் துருவலான்னு பார்த்தேன், துருவ முடியல. அதனால் மிக்ஸி ஃபுட் ப்ராசரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கினேன். இதை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா தேன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஜூஸோடு நம்ம சேர்த்தோம்னா நிறைய தண்ணி மாதிரி ஆயிரும் தேன் சேர்த்த உடனே. அதனால் ஒரு நாளோ 2 நாளோ பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாள் வெயிலில் காய வச்சதுக்கு 1/2 கிலோ இஞ்சி இவ்வளோ தான் வந்திருக்கு. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 பாட்டில் அளவுக்கு தேன் சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் தோட்டத்திலே எடுத்த தேன், மலை தேன். முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது தேனும் இஞ்சியும் சேர்ந்தது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கினா போதும். 1/2 கிலோ இஞ்சிக்கே நல்லா ஒரு கைப்பிடி அளவு தான் கிடச்சிருக்கு. இது டெய்லி எடுத்துக்கும் போது கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ப்ளட்டு பியூரிஃபைர் ஆகும், உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், கோல்டு ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஓரோ சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹனி ஜிஞ்சர் தாங்க பார்க்க போகிறோம். ஜிஞ்சரை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு, ஏன்னா தண்ணியோடு சேர்த்தோம்னா இதாயிரும். எல்லோரும் பாயில் பண்ணிவிட்டு கூட சேர்க்குறாங்க. நான் பாயில் பண்ணால் நியூட்ரிஷன் போயிடும்ன்றதுனால வெயிலில் காய வச்சுட்டு துருவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு செய்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க.